Watch full episodes on Jio Hotstar. அதாவது சார், நீங்க எந்த மாதிரி ஹோட்டல்ல தங்க விருப்பப்படுறீங்க? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையா இல்ல வீடு மாதிரி ஃபீல் கொடுக்கிற ஒரு ஹோட்டல்லையா? சொல்லுங்க சார், நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். இல்லனா வீட்டு சமையல கிடைக்கிற மாதிரியா? வீட்டு சாப்பாடு கிடைக்கிற ஹோட்டலே தான். இறங்கி வந்து பாருங்க சார், நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம். கஜா கஜா, இந்த லக்கி டிரைவர் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாராப்பா. நம்ம கிட்ட இனிக்க பேசி அவர் தங்குற இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வந்துட்டாரோ. இல்ல சார், இல்ல 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 இந்த கெஸ்ட் ஹவுஸ் என்னோடது இல்ல சார், நம்ம எல்லாரோடதும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு வீடு மாதிரி ஃபீல் கொடுக்கும் சார். ப்ளீஸ் கம். இப்போ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஏன்னா நீங்க இருக்கிறது லக்கி கைடோட லக்கி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க. அதாவது டபுள் லக். அடேங்கப்பா, லக்கி கைடு என் தம்பி, என் நண்பா. டபுள் லக்கே இப்படி இருந்தா பேட் லக் எப்படிப்பா இருக்கும்? வாங்க உள்ள போகலாம். லக்கு இன்னும் கூட பல மாறுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உள்ள போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிக்கிங்க. நான் மாங்குக்கு போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க. பாத்தீங்களா, மிஸ்டர் மாங்க் அங்க இருக்காரு. நீங்க இருக்கிறது லக்கி கைடோட, அதனாலதான் லக்கி உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. பாத்தீங்களா, மிஸ்டர் மாங்க் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. சார், ஹலோ சார். மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எங்களுக்கு தான். பாஸ், இந்தாங்க சார் உங்க சூட்கேஸ். இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ். என்னாச்சு சார், நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்துட்டீங்களா? போக விரும்பல, ஆனா போய் தான் ஆகணும். நான் எப்பவுமே இதை சொல்லிக்கிட்டு இருப்பேன், முள்ளு விதைச்சொன்னா மாங்காய் எப்படி காய்க்கும்னு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட காரியமும் நான் செய்யவே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? மிஸ்டர் மாங், என் தம்பி, என் நண்பா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. உங்களுக்கு தெரியாது, இங்க டெவில்ன்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய டான் இருக்கான். எனக்கு தெரியும் சார். இன்னைக்கு அந்த பையனை நாம பார்த்துட்டு தான் வரோம். அவ என்னுடைய பிசினஸ், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டான். என் நெத்தியில துப்பாக்கிய வச்சு டாக்குமெண்ட்ஸ்ல சைனும் வாங்கிட்டு போயிட்டான். இது வரைக்கும் என் பேர்ல இருந்த எல்லா சொத்து அவன் பேருக்கு போயிடுச்சு. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டு இப்ப நான் இந்த ஹாங்காங்க விட்டு போறதுதான் எனக்கு நல்லது. சார், மோட்டு ஒரு தடவை உங்களுக்கு புர்புரி நகர்ல உதவி செஞ்சிருக்காரு. இவர்கிட்ட உதவி கேளுங்களே. இவங்க மறுபடியும் உங்க டாக்குமெண்ட்ஸோட பிரீஃப் கேஸ அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சார் சொல்லுங்க சார், என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். இது ஒண்ணு புர்புரி நகரம் கிடையாது, இது ஹாங்காங் மோட்டு. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு மிகப்பெரிய டான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது மோட்டு. சார், இந்த ஊர் போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஆமா, இங்க இருக்கிற போலீஸ் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவனை எதுவுமே செய்ய மாட்டாங்க. சார், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பையன் எங்க இருப்பான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். மத்த எல்லா விஷயத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்குன்னா, அவன் இன்னைக்கு புல்லட் ட்ரெயின்ல ஷன்ஷன் போயிட்டு இருக்கான்னு. அதான் அவனுடைய சீக்ரெட் டென். வாய மூடு. உன்னால கொஞ்ச நேரம் பேசாம இருக்கவே முடியாதா? இவங்க நல்லவங்க. இவங்க இங்க சுத்தி பார்க்கிறதுக்காக வந்து இருக்காங்க. இவங்க உயிருக்கு நீ ஆபத்து ஏற்படுத்த பாக்குறியா? மோட்டு பத்லு, ப்ளீஸ் இங்கிருந்து நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஹாங்காங்க சுத்தி காட்டாம அனுப்புறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சார், மறுபடியும் உங்களை சந்திக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒரு செல்ஃபி எடுத்துதானே ஆகணும். நீ செல்ஃபி எடுக்கிறதுக்கு நேரங்காலமே பார்க்க மாட்டியா? எல்லாரும் இங்க வாங்க. ஓகே, கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் பின்னாடி. நீ பாத்துக்கிட்டே இரு. நீ எடுக்கிற இந்த செல்ஃபியால உனக்கு கண்டிப்பா ஆபத்து வரதான் போகுது. திருந்துறதுக்கு முயற்சி பண்ணு. பை பை மோட்டு பத்லு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்.
போயிட்டானோ என்னமோ, இங்க எங்கேயுமே ஆளை காணுமே மோட்டோ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோட்டு, அவன்தான் மிஸ்டர் டான். அவன் மக்களுக்கு மிஸ்டர் டெவில்ங்கிற பேர்ல தெரியும். அவன் கையில ஒரு பிளாக் பிரீஃப் கேஸ் தெரியுதுல்ல, அதுல தான் மிஸ்டர் மாங்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மோட்டு, சமோசா இல்லாம உங்க மூளையோட பல்ப் எரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமோசா நான் என் கையால உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்படும். ஜெய் ஹோ. இப்ப பாருங்க, குத்துற ஒரே குத்துல அவனா டாக்குமெண்ட் என் கையில கொடுப்பான். வாங்கிட்டு வந்துடுறேன். திறந்துரு சீசே. மிஸ்டர் டான், அந்த பிரீஃப் கேஸை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ காட்ஸ், புடிங்க அவன. நீங்க ஹாங்காங் சாம்பியன்ஸ்னா இந்த சிங்கம் குர்ஃபே நகரத்து சாம்பியன்ரா. அரே பாய், புடிங்க அவன, வேகமா போய் புடிங்க. அவன் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு ஓடுறான். போங்க. இங்கடா இங்க வந்துட்டானுங்களே. மோட்டு பாத்து. கபடி விளையாண்டதெல்லாம் போதும், முதல்ல அந்த சூட்கேஸ வாங்குங்க. புடிங்க. சரி, நானே ஏதாவது ஒன்று செய்யறேன். மோட்டோ, இஸ் டான் மை, உனக்கு எதுவும் ஆகலையே? ஒன்னும் ஆகலடா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் என்னோட லக்கு செஞ்ச வேலை. இந்த லக்கி கைட் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஐயோபா, நான் இப்ப ஃபயர் கூட பண்ணல. ஆனா இந்த லக்கி கைட் சிரிச்சாலே மேல இருந்து தேங்காவா விழுது. என்ன ஆச்சரியம். குரங்கு. மோட்டு, நீ கலக்கிட்ட.
நான் இத மிஸ்டர் மாங்க்கு கொடுத்துறேன். நீங்க இன்னைக்கே திரும்பி போயிடுங்க. ஏன்னா டெவிலோட ஆளுங்களும் போலீஸும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் அடங்கி போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி வந்து எங்க பாஸ் கூட கொஞ்ச நாள் இருங்க. நாம நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துட்டு எங்க போறா? முக்கிய செய்தி. மும்பையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அடுத்த 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. கஜா எனக்கு இப்போ ரொம்பவே பயமா இருக்குதாப்பா. ஒருவேளை இந்த டெவிலோட ஆட்கள் நம்மள பாத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதாப்பா? பாத்தீங்களா சார், யாருக்கும் எதுவும் ஆகல. இதுதான் லக்கி கைடோட லக்கி. இன்றைய முக்கிய செய்தியில் ஹாங்காங்கின் முக்கிய பிசினஸ்மேன் அண்ட் ஜென்டில்மேனான மிஸ்டர் டாங்கோட ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க்ஸ் மற்றும் பிசினஸ் டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க. மிஸ்டர் டான் ஹாங்காங்ல நிறைய சேரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்காரு. ஹாங்காங்கில் ஏழை இருக்கக்கூடாது என்பதில் மிஸ்டர் டான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஹாங்காங்கை நம்பர் 1 ஆக்க வேண்டும் என்பதே மிஸ்டர் டானோட கனவு. என்னப்பா மிஸ்டர் டெவில் ரொம்ப நல்லா வரணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பா டெவில் தான் இருக்கணும். இல்ல மிஸ்டர் டேவில் இவர் இல்ல, இவர் தான் மிஸ்டர் டாங் லே. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இவரை கொள்ளடிச்சது கண்டிப்பா அந்த டெவிலோட வேலையா தான் இருக்கணும். அப்போ மிஸ்டர் டெவில் யாரு? மக்களின் கருத்து இந்த வேலை கண்டிப்பாக டெவில் தான் என்று. மிஸ்டர் டெவில், அதாவது மிஸ்டர் டெவில் மாங். இவர் தான் மிஸ்டர் டேவில். ரொம்ப ஆபத்தான ஆளு. அவர்கிட்ட தான் அந்த டைகர் பெட்டி இருக்கு. மிஸ்டர் டாங் டெவிலோட பயத்துல அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. டெவில் அவரையும் கொலை செய்வார் என்ற பயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய தகவலின்படி டெவில் இந்த ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். யாரோ அவருடைய இந்த லேட்டஸ்ட் போட்டோவை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம இவரை தான் சந்திக்க போயிருந்தோம். ஆனா என்னாலேயே இவரை கண்டுபிடிக்க முடியல. மோட்டு பத்லு, நீங்க என்ன எங்க சிக்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா? நோ 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 நோ. துரோகண்டா, இது நம்பிக்கை துரோகண்டா. மாங்க்லி டெவில் எங்கடா இருக்க? முன்னாடி வாடா. நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. முன்னாடி வாடா டெவில். டைகர், ஸ்டாப்! புலி. அவர்கிட்ட போயிடுச்சு. செல்லக்குட்டி டைகர், நீ உள்ள போ. ஓ, அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது வெரி பேட், வெரி பேட். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கெட்டப் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா ஏண்டா அந்த தப்பான காரியத்தை நீ செய்ய வச்ச? அந்த மிஸ்டர் டான் கிட்ட உங்களோட ஆட்கள் கூட போய் ஈஸியா கொள்ளையடிச்சிருக்கலாம்ல. தெரியும், நல்லா தெரியும். நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன். உங்க ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற டாங்கால போலீஸோட பிரஷரும் அப்புறம் கவர்மெண்டோட பிரஷரும் எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு முடிவெடுத்தேன். ஒரு நல்ல ஊரா பார்த்து போய் செட்டில் ஆயிடலான்னு. அதே நேரத்தில் அந்த ஊர் மக்கள் முட்டாளாகவும் ஏமாளியாகவும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்பதான் என்னால நான் நினைச்சபடி இந்த உலகத்தை ஆட்டி வைக்க முடியும். என்னை எதிர்க்க ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உன்னோட 2வது கேள்விக்கான பதில சொல்றேன். இந்த வேலையை நான் ஏன் உன்னை செய்ய வச்சேன்னு தெரியுமா? அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நீ சண்டை போடுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அன்ஆர்த்தடாக்ஸா இருந்துச்சு. இது ஒரு சர்ப்ரைஸ்டு வெப்பன். இதுக்கு டாங்கோட ஆட்கள் தயாராகவே இல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கன்வென்ஷனல் ஃபைட் மட்டும்தான். புரிஞ்சதா? அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்கள்லாம் யாருங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ அதனால இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு புது ஆட்கள் தேவைப்பட்டாங்க.
அப்புறம் உன்னை விட சிறந்த ஆள் வேற யார் இருக்க முடியும் மோட்டு? அதனாலதான் உங்க ஊருக்கு வந்து உன்னை நான் ஏமாத்தினேன். நீ முதல்ல ஒண்ணு சொன்னியே, அதுக்கான பதில். புர்ஃப்ரி நகரத்து மக்கள் யாரும் முட்டாளுங்க இல்லடா, வெள்ள மனசு உள்ளவங்க. மனசளவுல ரொம்ப சுத்தமானவங்கடா. அந்த வெள்ள மனசுக்காரங்களை நீ தப்பா பயன்படுத்திட்டடா. நீ சொன்ன ரெண்டாவது விஷயத்துக்கு பதில், முக்கியமா புர்ஃப்ரி நகரத்து மக்கள் பலவீனமானவங்க இல்ல, ரொம்ப தைரியசாலிங்கடா. அத நான் இப்பவே இங்கேயே நிரூபிச்சு காட்டுறேன்டா. எந்த பேக் என் மூலமா உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சோ அதே பேக்க நானே இங்கிருந்து எடுத்துட்டு போய் காட்டுறேன்டா. ரெடியா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.